Hi குட்டீஸ், இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் யூனிட் 2ல ப்ரோஸ் ஐ cannot climb trees anymore அந்த ப்ரோஸ்க்கான புக் பேக் கொஷின்ஸ் தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்டெக்ஸ் கொஷின்ஸும் பார்த்திங்கன்னா 1-2 வரும். இதுக்கான ஆன்சர்லாம் பார்த்திங்கன்னா நான் தனியாக கொடுத்துருக்கேன். இப்போ வந்து புக் பேக் கொஷின்ஸ்க்கு போயிடலாம். பாருங்கள் குட்டீஸ், இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏ கொஷின் பாருங்கள். பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்டோரி indicate either true or false against the columns. சரியா? true or false சொல்லணும். ஃபஸ்ட்டு பாருங்கள். The visitor had hidden a few old coins in the tree. True. Second one, the jackfruit tree was still there. அதுவும் true. Third, as a boy, the visitor used to swing on the turnstile. அதுவும் true. Fourth, the visitor had sold the house. True. Fifth one, a girl came out of the house. அதுவும் true. Sixth பாருங்க, the visitor's grandfather used to sit on the stone bench. இது false. Sixth வந்து false. Seventh, the visitor was able to remember the music of a piano. அது true. Eighth, the visitor was able to climb the jackfruit tree. அது false. The purpose of the visit of the narrator was to buy his ancestral house back. இது false. Tenth one, the visitor climbed over the wall easily. இதுவும் false. அடுத்தது பாருங்க, B question. Based on your understanding of the story, answer the following questions by choosing the correct answer. சரியா? First question. The story I cannot climb trees anymore highlights the importance of youth. சரியா? B the answer. அடுத்தது second one. The house which was visited by the man பாருங்க remained unchanged. A the answer. அடுத்து, who said a blessing rest on the house where the shadow of a tree falls? யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா grandmother. A the answer. அடுத்தது fourth பாருங்க, the visitor came back to the house because he wanted to look again at his old house. C the answer. அடுத்தது fifth one, the visitor gifted the dash to the little girl. Iron cross. சரியா? A the answer. அடுத்தது சி இந்த கொஷின் ஆன்சருக்கு எல்லாமே தனியாக ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் பார்த்துடலாம். இப்போது மேட்ச் பார்த்துடலாம். மேட்ச் பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் இன் காலம் ஏ வித் த மீனிங் இன் த காலம் பி பை ட்ராயிங் அ லைன் ஆஸ் ஷோன். அதாவது நீங்கள் லைன் நான் போடும்போது கசகசன்னு இருக்குமே அப்படிங்கிறக்காக நான் லைன் போடாமல் இருக்கிறேன். நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரூனிங்க்கு ட்ரிம்மிங் எ பிளான்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி தான் நம்ம லைன் போட்டுக்கணும். சரியா? அடுத்தது சிம்மிங் பாருங்கள், எமிட்டிங் எ சவுண்டு. ட்ரென்ச்சுக்கு சோக்டு. டிஸிக்கு ஷேக்கி. ப்ராஸ்பரஸ் அதுக்கு ஃப்ளாரிஷிங். ஸ்ப்ரைட்லினஸ்க்கு சிக்ஸ்த்து பாருங்கள் லைவ்லி. ட்ரெஷருக்கு செவன்த் ஒன் பாருங்கள், எ கலெக்ஷன் ஆஃப் ப்ரெஷியஸ் திங்ஸ். ரஸ்டி அப்படின்னா ஆன்சியன்ட். சரியா? இதுக்கு இவங்க போட்டிருக்கிற மாதிரியே நீங்கள் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ஒரு ஆன்சருக்கு நேராக. சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது பாருங்கள். இ கொஷின் பாருங்கள். ரீட் தீஸ் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் ரைட் த ஃபுல் ஃபார்ம். ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஃபுல் ஃபார்ம் நம்ம எழுதணும். சரியா? கம்ப்ளீட் த டேபிள் கிவன் பிலோ. உங்களுக்கு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். won't அப்படிங்கிறது will not, அதை தான் won'tன்னு ஷார்ட்டாக சொல்கிறோம். சரியா? ஐ ஹேட் தான் ஐ போட்டு அப்பாஸ்டபி போட்டு டி போடுறோம். ஐ வுட் ஐ ஹேடு எல்லாமே ஐ அப்பாஸ்டபி டி தான் போடுவோம். ஐ வில் அப்படிங்கிறதுக்கு ஐ அப்பாஸ்டபி எல்எல் அப்படின்னு போடுவோம். சரி, அதே மாதிரியே இந்த வேர்ட்ஸ்க்கெலாம் எப்படி எழுதுவோம்? சரியா? ஃபுல் ஃபார்ம். யூ அப்பாஸ்டபி போட்டு டி போட்டால் யூ ஹேட் யூ வுட். அடுத்தது செகண்ட் ஒன், தே அப்பாஸ்டபி விஇ பார்த்திங்கன்னா தே ஹாவ். தேர்ட் ஒன், ஹீ அப்பாஸ்டபி டி போட்டிங்கன்னா ஹீ ஹேட் ஹீ வுட். சரியா? அடுத்தது ஹீ அப்பாஸ்டபி எஸ் பார்த்தீங்கன்னா ஹீ ஹேஸ், ஹீ இஸ், ஹீ வாஸ் 3 அர்த்தத்துலேயும் வரும். சரியா? அடுத்தது வாஸ் அப்பாஸ்டபி டி போட்டிங்கன்னா வாஸ் நாட், அதை தான் வாஸ் அப்பாஸ்டபி டி. ஈஸ் நாட்டை தான் ஐஎஸ்என் ஓக்கு பதிலாக அப்பாஸ்டபி டி போடுறோம். சரியா? அடுத்தது டஸ் நாட், அதை தான் டசன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் நாட் ஆரின்ட், அந்த அப்பாஸ்டபி போட்டு போடுறோம். வுட் நாட், அதான் வுடின்ட்டு அப்பாஸ்டபி போட்டு டி போடுறோம். கெனாட்டுக்கு காண்ட். சரியா? ஐ கெனாட் அப்படின்னு சொல்கிறது பதிலாக ஐ காண்ட்
அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதெல்லாம் வந்து ஷார்ட் ஃபார்ம்ஸு, இதோட ஃபுல் ஃபார்ம்ஸ் எல்லாம் இதுதான். சரியா? அடுத்தது குட்டீஸ் இது பாருங்கள், ஸ்பீக்கிங், ரைட்டிங், இந்த கொஷின் எல்லாத்துக்குமே நான் வந்து தனியாக ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்துடலாம். பாருங்கள் குட்டீஸ், இன்டெக்ஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர், அதாவது உங்கள் புக்குக்கு அந்த ப்ரோஸ்க்கு இடையில வர கொஷின்ஸ் இது. சரியா? கொஷின் ஒன்று பாருங்கள், வாட் வாஸ் த ஓல்ட் ஹவுஸ் பில்ட் வித்? ஆன்சர், த ஓல்ட் ஹவுஸ் வாஸ் பில்ட் வித் சாலிட் பிளாக் ஆஃப் கிரானைட். சரியா? செகண்ட் கொஷின், டஸ் த நரேட்டர் ஸ்டில் லிவ் இன் த ஹவுஸ்? நோ, த நரேட்டர் டஸ் நாட் லிவ் இன் த ஹவுஸ் ஸ்டில். சரியா? தேர்ட் கொஷின், ஹவு டிட் த நரேட்டர் கெட் த அயன் கிராஸ்? The visitor hid some marbles, a book, a few old coins and an iron cross in the jackfruit tree. சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது ஃபோர்த்து பாருங்கள். Do you think the girl kept the iron cross? Yes, the author gave the cross to the girl, though she hesitated to accept it. She kept it for herself. சரியா? ஓகே குட்டீஸ், இது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் கொஷின் சியில் answer the following questions in sentence or two. And the first question, explain blessing rest on the house where the shadow if a tree falls. We humans treat nature as God. Nature's gift have always been thanked and taken. If a house has the shadow of a tree falling on it, then the inmates of the house have a feeling of being protected, guarded and blessed under the bowers of God. சரியா? Okay குட்டீஸ், அடுத்தது செகண்ட் கொஷின், வாட் டிட் த ரைட்டர் அப்சர்வ் அபவுட் த ஹவுஸ்? த ரைட்டர் அப்சர்வ்ட் தட் த ஹவுஸ் ஸ்டுட் firm and it was not altered even after many years. So he has glad to see the house and the jackfruit tree beside it. Third question, what was the local superstition about trees? The belief of the local people had about trees was that when the shadow of the tree falls on a house, that house is blessed by God. அதாவது ஒரு மரத்தோட நிழல் வந்து ஒரு வீட்டு மேலே பட்டது அப்படின்னா அந்த வீடு வந்து பிளஸ்டு, என்ன சொல்கிறது, காடோட பிளஸ்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே அர்த்தம் சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது ஃபோர்த் கொஷின், வாட் டிட் த நரேட்டர் டூ வித் த turnstile when he was a boy? When the narrator was a boy, he used to swing on the turnstile going round and round until he was quite dizzy. சரியா? Fifth question, who is the owner of the house now? Colonel is the owner of the house now. Sixth question, why did the narrator return to his old house? The narrator wanted to see the old house and his treasures which he had left in the jackfruit tree when they sold the house. Seventh question, how did he get back the iron cross? The girl who lived in the house where Bond had spent his early days climbing up the tree and got for him the old iron cross from the hollow space. Bond kept it there approximately 25 years before. சரியா? Eighth question, who did the house belong to originally? The old house belonged to the narrator's grandparents originally. It was sold after the grandmother's death. சரியா? அடுத்தது ninth question, what did he do the old iron cross? He returned the old iron cross to the girl because Bond did not go there in search of the cross but for his youth. 10th question, where had he left his childhood treasures? He had left his childhood treasures in a small hollow in the jackfruit tree. சரி, அடுத்தது ஸ்பீக்கிங் பாருங்கள். F question, you are visiting the primary school where you studied class 1st to 5th. After 6 years, you get a chance to go to your standard 2 classroom and you are permitted to sit at the same place where you used to sit. பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின், அதாவது நீங்கள் படித்த ஸ்கூலில் 1லேருந்து 5வது வரைக்கும் படித்த ஸ்கூலில் 5-6 வருஷம் கழித்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உட்கார்ந்த அதே இடத்துல நீங்கள் உட்காரும்போது எப்படி இருக்கும்? சரியா? ஃபஸ்ட் கொஷின், வாட் வுட் யூ ரிமெம்பர்? ஐ வுட் ரிமெம்பர் த ஹாப்பி டைம் ஸ்பென்ட் இன் மை கிளாஸ்ரூம்ஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், my place in the classroom and learn writing again in the 4 lines on the board, etc. Second question, describe your feeling at that time. I was happy and proud to come back to my
standard 2 classroom to sit on the small bench after 6 years with the little kids. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது தேர்ட் கொஷின். Who do you miss very badly, your friends or teachers? Of course, friends. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லையா? We cannot deny the very important role played by the teachers in shaping us into what we are today. டீச்சர்ஸையும் கண்டிப்பாக நம்ம மறக்க முடியாது இல்லையா? அவங்க தான் வந்து நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்மளை உருவாக்குனவங்க அவங்க தான். சரியா? Missing only the friends because every second of the school timings was made a memorable one by them only. அதாவது ஃப்ரெண்ட்ஸ்னால நமக்கு நிறைய மெமரபிள் திங்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கும் இல்லையா? ஓகே குட்டீஸ், அடுத்தது ஃபோர்த் கொஷின். ஷேர் யுவர் தாட்ஸ் வித் த கிளாஸ். ஐ ரீகால் மை மெமரி. இட் இஸ் ஸ்டில் ஃப்ரெஷ். I was too small. I used to sit in the front row. I remember the lot of sum we had to do in arithmetic. I was good at arithmetic, so I was my teacher's pet. My classmates were very badly as I stood first in my class. I am proud of my friends and teachers. ஓகே குட்டீஸ், அடுத்தது ரைட்டிங் பாருங்கள். ஜி கொஷனில் ஆன் சீயிங் தீஸ் பிக்சர்ஸ், இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது யூ வுட் ஹாவ் gone down your memory lane. Write a paragraph in about 50 words describing your favorite sports when you were young. சரியா? ஆன்சர் பாருங்கள். மை ஃபேவரட் ஸ்போர்ட். Everyone has a favorite sport. My favorite sport is football. It is a fun game to watch and play. I like every sport, but football is my favorite because I like to play it. All my life I have been playing football from the backyard to high school. Football has also provided me with a lot of memories that I can never forget. One memory is winning the junior football trophy in high school. That is something I will never forget. Also, my family is a football family. My dad is also a football player. அடுத்தது ஹெச் கொஷின் பாருங்கள். Based on the story and your own ideas, write your answer in about 80 to 100 words each. First question. Imagine yourself as a writer. உங்களை ரைட்டராக நினச்சிக்கோங்க. Narrate the story of your visit to your ancestral house. பார்க்கலாம். ஆன்சர். I decided in the middle of my age to relive some of the moments by practically visiting the spot. So I went to Dera, where I spent my childhood days with my grandparents. I observed from far and noticed that house has not changed much. I was happy to see the blocks of granite buildings and the jackfruit tree. Turnstile, where I sung round and round, was missing. Tall hollyhocks grew on one side of the wall that was built in that place. When the girl invited me inside the house, I climbed over the wall but couldn't land safely. I didn't enter the house but spent some time sitting on the stone bench under a mango tree. I recalled the music of a piano, the chimming of a grandfather clock, the cranking up of the old car of my grandfather, the constant twitter of budgerieres on the veranda, and my treasure stacked in a hollow space of jackfruit tree. All these memories relieved gave me a lot of strength, happiness and boosted me too. இல்லாட்டி இந்த மாதிரி எழுதலாம். Or one day I had been to our ancestral house. The house was old but strong. I waited at the gate. A boy came and asked about me. He took me into his house. His mother was there. His father had gone on a business trip. My eyes searched for my precious things. I had left them when we left the house. I took the boy into an inner room. I climbed up the ladder and searched in the upper shelf. I found it at last. I became very happy. It was my grandfather's air gun. I brought it down carefully. They were surprised to see my precious treasure. I was allowed to take it with me. I thanked them and left the place. Tears rolled down my cheeks in joy as I walked down the road as fast as I could. I would be very careful to keep it with me in remembrance of my old grandfather.
அடுத்தது பாருங்கள் செகண்ட் கொஷின். The man who came to the house gave the cross as a gift to the girl. Why did he do this? What do you think would have happened if he had taken back the cross with him? Paragraphs for toppers. Lesson பாருங்க. I can't climb trees anymore. Author Ruskin Bond. Character high expectations led to high disappointments. Theme author and the girl. பாருங்க. The man visited his old house. The girl allowed him to enter the house. She was kind and polite. The man realized that he too was old after climbing over the wall. He lost his hope of climbing the tree to find out his treasures. The girl climbing the tree and brought down the iron cross. He was glad to see the dusted cross. He wanted to show his gratitude to her. So he gave it to the girl. If the writer had not given to the iron cross to the girl, he would have failed to be thankful. He might have been happy, but he would have missed the opportunity to express his kindness and love to the girl. The girl was also happy to accept the iron cross as an honor of her adventure. The kind act of the ran made both the giver and the receiver happy at the same time. Let us give our love to mankind with all our kinds. Giving is better than receiving. அதாவது ஒருத்தங்கிட்ட வாங்கிறத விட கொடுக்கறது ரொம்ப நல்லது. சரியா? அடுத்தது பாருங்க. Man visited his old house. A girl in this house invited him. The man could not climb over the wall. Then he understood that he had grown old. So he felt that it was not easy to climb up the tree. The girl was smart to climb up the tree and helped him. The girl found out the iron cross, marbles and old coins. He was very happy to see the rusted iron cross. He gave it to her as a gift. If the writer had not given the iron cross to the girl, he would have failed to be thankful. His happiness might be a normal one. Their friendship might not last long. The girl had no mind to own it. As she got it as a gift, she could understand the greatness of the man. By giving the iron cross to the girl, he won her heart. They exchanged their love which was priceless. God blesses the giver than the receiver. அதாவது கடவுள் வந்து யாரை அதிகமாக ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, யார் வந்து கொடுக்குறாங்களோ, வாங்குறவங்கள விட யார் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து கடவுளோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு நிறையா இருக்கும். சரியா? அடுத்தது பாருங்கள். ஐ கொஷின். Write a letter to your friend describing your ancestral house. Answer பாருங்கள். 75 P Street, Angel Nagar, Nagarkoil 16, 7th July 2018. Dear Queenie, I was delighted to write to you about my visit to our ancestral house. Last Saturday, I had gone there with my parents. It is an old house built with granite stones. There are lot of trees and garden plants in the garden. The grandparents still live there. There was an old swing beside the house. I started swinging for some time. I found some of my toys and dolls. I remembered my childhood days. I took some of them with me. I wish to spend my vacation there. I realized that rural life is comfortable than city life. We who live in the towns and cities misses the comfort a lot. Well, convey my love and regards to your mom and dad. Yours lovingly, Angelina. To S. Queenie, daughter of Mr. K. Sukumar, 52 Dolly Villa, Mahima Nagar, Takkali. அடுத்தது பாருங்கள். கிராமர். A question. Work with a partner and fill in the table with information about your locality. You may add more information if necessary. When you finishing filling the table, write a short paragraph comparing the two places. Locality பாருங்கள். Proximity to the railway station. Your place, your partner place பாருங்கள். கிருஷ்ணபுரம் 4 km, வல்லநாடு 5 km. Proximity to the airport பாருங்கள். Your பிளேஸ்க்கு 25 km, your partner place 20 km. Number of malls பார்த்தீங்கன்னா your பிளேஸில் 2, partner பிளேஸில் 1. Number of temples வந்து your பிளேஸில் 5, partner பிளேஸில் 3. Important heritage centers பார்த்தீங்கன்னா your பிளேஸில் 2, your partner பிளேஸில் 1.
sea, lakes, rivers or ponds பார்த்தீங்கன்னா sea 30 கிலோமீட்டர், லேக்ஸ் 3, ரிவர் வந்து 1 இருக்குது யுவர் பிளேஸில், பார்ட்னர்ஸ் பிளேஸில். சீக்கு வந்து 30 கிலோமீட்டர், லேக் வந்து 5 கிலோமீட்டர், ரிவர் வந்து 1 இருக்குது. சரியா? அடுத்த டிராஃபிக் பார்த்திங்கன்னா ரோட்வேஸ் அண்ட் ரயில்வேஸ் இருக்குது, பார்ட்னரில் ரோட்வேஸ் மட்டும் இருக்குது. சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது பி கொஷின் பாருங்கள். Give your opinion and compare the items in each picture using ER, more, less or an irregular form. Use the words. You may form your sentences in more than one way. First பாருங்கள், நீங்கள் 3 சென்டென்ஸ் எழுதணும், ஏபிசி. சரியா? 5 கொஷின் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், ஹெல்தி, ஹோல்சம், கலோரிஃபிக். ஆன்சர் பாருங்கள், ஃப்ரெஷ் ஃபுட் இஸ் ஹெல்தியர் தேன் ஜங்க் ஃபுட். பியில் ஃப்ரெஷ் ஃபுட் இஸ் மோர் ஹோல்சம் தேன் ஜங்க் ஃபுட். சியில் ஃப்ரெஷ் ஃபுட் இஸ் மோர் கலோரிஃபிக் தேன் ஜங்க் ஃபுட். இதே மாதிரி இந்த 5 எழுதணும். எக்கோ ஃப்ரெண்ட்லி, எக்கனாமிக்கல், சேஃபர். ஏ பாருங்கள், சைக்கிளிங் இஸ் மோர் எக்கோ ஃப்ரெண்ட்லி தேன் மோட்டார் சைக்கிளிங். அதாவது மோட்டார் சைக்கிளில் போகிறத விட சைக்கிள் போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. சரியா? அடுத்தது சைக்கிளிங் இஸ் மோர் எக்கனாமிக்கல் தேன் மோட்டார் சைக்கிளிங். சி கொஷின், சைக்கிளிங் இஸ் சேஃபர் தேன் மோட்டார் சைக்கிளிங். அடுத்தது கொஷின் தேர்ட் பாருங்கள், எஜுகேஷனல், இன்ட்ரெஸ்டிங், ட்ரெண்டி. ஏ கொஷினில் எ மொபைல் ஃபோன் இஸ் மோர் எஜுகேஷனல் தேன் எ ரேடியோ. ரேடியோவோட மொபைல் ஃபோன் பெஸ்ட்டு. சரியா? அடுத்தது எ மொபைல் ஃபோன் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் தேன் ரேடியோ. ரேடியோவில் கண்ணிலலாம் பார்க்க மாட்டோம் இல்லையா, காதில் மட்டும் தான் கேட்போம் இல்லையா, அதுதான். சியில் பாருங்கள், எ மொபைல் ஃபோன் இஸ் ட்ரெண்டியர் தேன் ரேடியோ. சரியா? அடுத்தது ஃபோர்த் கொஷின், சேஃப், கம்ஃபர்டபுள், குயிக். ட்ரெயின் ஜேர்னி இஸ் சேஃபர் தேன் த பஸ் ஜேர்னி. பஸ் ஜேர்னியில் போகிறத விட ட்ரெயின் ஜேர்னி சேஃபர் அப்படிங்கிறாங்க. ட்ரெயின் ஜேர்னி இஸ் மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க பஸ் ஜேர்னியை விட. அடுத்தது சி, ட்ரெயின் ஜேர்னி இஸ் குயிக்கர் தேன் பஸ் ஜேர்னி. பஸ்ஸை விட ட்ரெயின் வேகமாக போயிடும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஃபிஃப்த்து பாருங்கள், காசி, காஸ்ட்லி, ஸ்டடி. எ சோஃபா இஸ் காசியர் தேன் அ சேர். அடுத்தது எ சோஃபா இஸ் காஸ்ட்லியர் தேன் அ சேர். எ சோஃபா இஸ் ஸ்டட்ரியர் தேன் அ சேர். சரியா? அடுத்து சி பாருங்கள், லுக் அட் த பார் கிராஃப், ரைட் 5 sentences யூஸிங் த அப்ரோப்ரியேட் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன். சரியா? இதை வச்சு நம்ம 5 இதை எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? பாருங்கள், ஃபஸ்ட்டு பஞ்சி ஜம்பிங். எங்கே இருக்குது பஞ்சி ஜம்பிங்? இருக்கிறதுலே பெருசாக இருக்கிறது பஞ்சி ஜம்பிங் தான். பாருங்கள், அந்த திக் கோடு இருக்கு இல்லையா, பஞ்சி ஜம்பிங் இஸ் மோஸ்ட் பாப்புலர் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் இன் 2017. அடுத்தது பேராகிளைடிங் இஸ் அ பாப்புலர் ஆஸ் சர்ஃபிங் இன் 2001. அடுத்தது ராக் கிளைம்பிங் இன் 2017 இஸ் அ பாப்புலர் ஆஸ் பேராகிளைடிங் அண்ட் சர்ஃபிங் இன் 2011. அடுத்தது பாருங்கள், சர்ஃபிங் இஸ் த லீஸ்ட் பாப்புலர் அட்வென்ச்சர் சாட் இன் த இயர் 2017. சர்ஃபிங் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியா? லீஸ்ட் பாப்புலர். அடுத்து ஃபிஃப்த்து, இன் த இயர் 2011 ராஃப்டிங் இஸ் அ பாப்புலர் ஆஸ் பஞ்சி ஜம்பிங். ராஃப்டிங்குங்க, ராஃப்டிங். சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது டி கொஷின் பாருங்கள். Listen to the conversation between Leena and her mother and list down a few new words. Using a dictionary, find out the meaning of these words. அதாவது லீனாக்கும் ஹர் மதருக்குமான அவங்க கான்வர்சேஷனில் புது வேர்ட்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கான மீனிங் உங்களை எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். நியூ வேர்ட்ஸ் மீனிங்ஸ். வர்சடைல் அப்படின்னா ஏபிள் டு அடாப்ட் டு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ். அடுத்தது பாருங்கள், வெக்கேஷன், leisure time away from work devoted to rest or pleasure. Heritage-க்கு a title or property or estate that passes down from the past by tradition. Brooding அப்படின்னா deeply or seriously thoughtful. Bounty, reward or property of copious abundance. Tourismனா the business of providing service to those who travel for pleasure. சரியா? அடுத்தது ஈ கொஷின் பாருங்கள், ஜஸ்ட் அ மினிட். சாம்பிள் ஸ்பீச். ரெஸ்பெக்டட் பிரின்சிபல் ஆர் ஹெட்மாஸ்டர் டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், we are all proud citizens of India. 26th of January is celebrated as Republic Day in India every year. On this day in 1950, India became a democratic republic. Celebrations are held every year on this day throughout the country.
On 26th January 1950, the Constitution came into force. We commemorate this day to recall and show respect to the day on which the foundation was officially laid in our country. This means that the people of our country ruled themselves and all are equal and free. The government is ruled by elected representatives by the people of our country and hence the supreme power is held by the people of India. A few suggested topic பாருங்க. My school, my country, friendship, Teachers Day, Independence Day, Children's Day, Pongal celebration, Deepavali, Christmas, forest and its uses. ஓகே குட்டீஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த புக் பேக் கொஷின்ஸ்க்கான இந்த லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த லெசனோட புக் பேக் கொஷின்ஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன்ஸோட கொஷின் ஆன்சர் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எடுத்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகே குட்டீஸ், அடுத்த லெசனோட கொஷின் அண்ட் ஆன்சரோட உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ குட்டீஸ்.